நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த 11வது மாதத்தினுடைய 2வது நாளுக்காக, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் நாட்களை அறிந்துள்ளாக, காலத்தை அறிந்துள்ளாக இப்படி நடக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறபடியே நாங்கள் எங்கள் ரட்சிப்பை இன்னும் அதிகமாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய நாட்களுக்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய், சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஆவியானோர் மூலமாக எச்சரிக்கிற ஒரு சத்தியத்தின் மூலமாக ஆண்டவரே, நீ சொல்கிற சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாம்பு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிற முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ தாமே அற்புதங்களை செய்வீராக. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண கர்த்தருடைய செய்வீராக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கள் கெடுக்கும்போது நாங்கள் உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்ய நீர் எங்களை பக்குவப்படுத்தும்படியாய், வேத வசனங்கள் மூலமாய் எங்கள் இருதயங்களை கர்த்தாவை பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் வர வேண்டிய எல்லாரையும் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு, ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, கருத்தோடு விண்ணப்பம் பண்ண, ஆராதின் ஒவ்வொரு பகுதியிலே நீர் வெளிப்படும். நீர்களை மறைத்து நீ மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே பொன்னாமம் போற்றிடுவேன். என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே பொன்னாமம் போற்றிடுவேன். என்னிலும் உம்மை எல்லாம் நன்மைப்ப யாரும் இல்லை, என் ஜீவன் எனக்காய் தந்தவரே. என்னிலும் உம்மை எல்லாம் நன்மைப்ப யாரும் இல்லை, என் ஜீவன் எனக்காய் தந்தவரே. சந்தோஷமதினால் நிறைந்த உள்ளமே சந்ததம் பாடிடுவேன் கிருபையதை. சந்தோஷமதினால் நிறைந்த உள்ளமே சந்ததம் பாடிடுவேன் கிருபையதை. உயர் பர்வதங்கள் சூழும் சாலைமை போல் உம் கிருபை என்னை சொல்லிடுதே. உயர் பர்வதங்கள் சூழும் சாலைமை போல் உம் கிருபை என்னை சொல்லிடுதே. என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே பொன்னாமம் போற்றிடுவேன். என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே பொன்னாமம் போற்றிடுவேன். என்னிலும் உம்மை எல்லாம் நன்மைப்ப யாரும் இல்லை, தன் ஜீவன் எனக்காய் தந்தவரே. என்னிலும் உம்மை எல்லாம் நன்மைப்ப யாரும் இல்லை, தன் ஜீவன் எனக்காய் தந்தவரே. அநாதி தேவனே, உம் சிறகதின் கீழ் வந்தடைந்தோர் கொணி ஜீவ ஊற்றல்லவோ. அநாதி தேவனே, உம் சிறகதின் கீழ் வந்தடைந்தோர் கொணி ஜீவ ஊற்றல்லவோ. ஆன செல்வமும் நீ, ஞான வைத்தனும் நீ, வான மன்னாவும் நீ, என்ன சரே. ஆன செல்வமும் நீ, ஞான வைத்தனும் நீ, வான மன்னாவும் நீ, என்னை சரே. என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே பொன்னாமம் போற்றிடுவேன். என் பலனும் எந்த ஜீவனும் இயேசுவே பொன்னாமம் போற்றிடுவேன். என்னிலும் உம்மை எல்லாம் நன்மைப்ப யாரும் இல்லை, தன் ஜீவன் எனக்காய் தந்தவரே. என்னிலும் உம்மை எல்லாம்
நன்மைப்ப யாரும் இல்லை, தன் ஜீவன் எனக்காய் தந்தவரே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமில்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரை அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை சோதரிக்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரை, என்னை பற்றி பேசுங்க ஆண்டவரே. நான் விட வேண்டியதை இன்றைக்கி விடணும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் வளர வேண்டிய காரியத்தை நான் வளரணும். நீங்கள் என்ன செய்ய நினைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் என்று ஏசாயா 55:11 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் மாத்திரம் எங்களோடு கூட இடைப்படும் என்று கேட்போம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த நல்ல அருமையான நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கூட்டி சேர்த்தமுடைய பிள்ளைகள் எல்லாருக்காய் உமக்கு கோடா கோடி நன்றி. எல்லா காரியத்தையும் சிஸ்டமேட்டிக்காய் ஆசீர்வதித்த என் தேவனாகிய கர்த்தர் இனி நடக்க போகிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து தருவீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசுகிறவராய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி. மகிமையுள்ள உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறு சாட்சியோடு கூட நான் தேவனுடைய வசனத்துக்கு நேராக போகிறேன். கடந்த நாட்களில் திடீரென்று எங்கள் கீழ் வீட்டில் குடியிருந்தவங்க 3rd வீக் நான் இங்கே வரும்போது காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொகையாக இருந்தாலும் கர்த்தர் எடுத்துருந்து வருகிற அந்த பணம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்டையும் பாஸ்டர் மாட்டையும் சொல்லிட்டு போனேன். ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நான் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி போய் அங்கே இருக்கிற நேரத்தில் திடீர்னு மேல் வீட்டில் குடியிருக்கிறாரு. அவர் சின்ன தொகை கொடுக்குறாரு. நானும் இந்த மாதம் காலி பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. என்ன செய்வதுன்னு தெரியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி யோசித்து ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே யார் என்ன எப்படி கிடச்சிது எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நாங்கள் உங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் இந்த மாதிரி வெளியே இருக்கிறதுனால ஒருத்தரை வச்சு பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு இந்த வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு முழு அட்வான்ஸ் எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. கீழ் வீட்டுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. தேர்ஸ்டே வந்தாங்க, எல்லாம் ஆக்குபை பண்ணாங்க. ஓகே. மேல் வீடு இன்றைக்கி மத்தியானம் அநேகமாக 2 o'clockலாம் காலி பண்ணுவாங்க. நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனுஷனுடைய மகள், மருமகன், பேரப்பிள்ளைங்க. இந்த வீடு காலி பண்ணதுக்கு முன்னாடியே கர்த்தர் வீட்டை கொடுத்துட்டார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு நன்றி. மேல் வீடு இப்போ காலியாக போகிறது. ஜெபிப்பீங்களா? அதுக்கும் கர்த்தர் சீக்கிரமாய் தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். டைம் ஆயிடுச்சு. நான் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகிறேன். கடந்த நாட்களிலே நம்ம எதை குறித்து தியானித்தோம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விட்டுவிட வேண்டிய காரியங்கள். 3 காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1, மாறுபாடான இந்த சந்ததி இல்லை, நெறிக்கெட்டு ஒழுக்கங்கெட்டு போகிற இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். 2வது என்ன பார்த்தோம்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு விலகுங்கள். 3வது, மாறுபாடான தர்க்கங்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை விட்டு விலகுங்கள் என்று 3 காரியங்களை பார்த்தோம். இதை அப்படியே வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து நான் பார்க்கிற வேளையில் இதுவரையிலும் எனக்கு ஒரு 24 காரியங்கள், அப்போஸ்தலர் வரையிலும் ஒரு 24 காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். பயப்படாதீங்க, எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண இன்னைக்கு சமயம் இல்லை. இன்றைக்கு 2 இல்லாட்டி 3 காரியங்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இதை அப்படியே தொடர்ந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற வேலையிலே ரீஃபைனிங், புடமிடுதல் என்கிற சப்ஜெக்டை அடுத்த சப்ஜெக்டாக கொடுத்து அதையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். டிசம்பர் 31 இது ப்ளஸ் புடமிடுதல், ரீஃபைனிங், இதை முடிச்சிட்டோம்னா புது வருஷத்துக்கு போகும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகலாம். சத்தமே இல்லை. எங்கே போனாலும் ஆசீர்வாதம், எங்கே போனாலும் உங்களை உயர்த்துவார், எங்கே போனாலும் உங்களை ஆசீர்வதிப்பார், எங்கே போனாலும் நீங்கள் பெருகுவீர்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டு இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்னைக்கு நம்ம சரி பண்ணி கொள்ளுகிறோமோ, எப்பொழுது நம்ம புடமிடப்படுகிறோமோ அப்பொழுது இன்னும் தேவனுடைய மகிமையை காண்போம் என்கிற ஒரு ஏக்கத்தினால், பாரத்தினால் கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். பின்னாடி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி தேவனுடைய வசனத்துக்கு நேராய் உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன்.
சரியான நேரத்தில் முடிச்சிடுவேன். தயவுசெய்து நீங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு உட்காந்துருக்காதீங்க. கடந்த முறை இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். பிரம்பு ஞாபகம் இருக்கா? தவளை ஞாபகம் இருக்கா? எலி வராதவங்களுக்கெல்லாம் தெரியாது, என்னடா இவர் என்ன சொல்கிறாருன்னு. வந்தவங்களை கேட்டு கற்றுக்கங்க. இன்றைக்கு நான் பார்க்கலை, ஆனால் காதால் கேட்டு யூடியூப்பில் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்லி டைரெக்டாக உங்கள் வசனத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறேன். மெட்ராஸில் ஒரு பெரிய சபை, கிட்டத்தட்ட இன்றைக்கு 25,000க்கும் அதிகமான மக்கள் கொண்ட ஒரு சபை. நல்ல தேவ பிள்ளைகள், மற்ற எல்லாருமே ஓகே. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுவிசேஷ ஊழியத்தை உலகம் முழுவதும் செய்கிற ஒரு பரிசுத்தவான் அந்த சபையினுடைய ஆராதனைக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறார். எல்லா காரியம் முடியட்டும் என்று இப்படி உட்கார்ந்துருக்கிறார். இதே போல் பாடல், ஆராதனை, காணிக்க எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ண, இன்றைக்கி கூட வந்திருக்காங்கல்ல, இதே போல் ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ண இந்த போதகர்கிட்ட கொண்டு வந்தாங்களாம். அந்த போதகர் வாங்கி சில இடங்களில் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கும் அப்பா அம்மாக்கெல்லாம் சில காரியங்களை சொல்லி செய்வோம், பட் நமக்கு இன்றைக்கி சமயம் இல்லை. அப்படி அந்த குழந்தையை கையில் வாங்கின உடனே அந்த அப்பா அம்மா பார்த்து கேட்டாராம், பிரம்பு வாங்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க, நடந்த சம்பவம், கதையெல்லாம் சொல்லலை, பேர் வேணான்னு விட்டுறேன். பிரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். அங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ண போகிற அந்த சுவிசேஷகர் பக்கத்தில் இருக்கிற பாஸ்ட்டுக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை குழந்தை பிறந்தவரனே குழந்தையை திருத்தத்துக்கு பிரம்பு வாங்கிடுவாங்களாம். அல்லேலூயா. நான் வாயே வர மாட்டேங்குது. நம்ம தான் அடியே வாங்க மாட்டோமே. அடித்த உடனே போய் கம்ப்ளைண்ட். டீச்சரும் அடிக்கக்கூடாது, அப்பா அம்மாவும் அடிக்கக்கூடாது, டீச்சரும் கண்டிக்கக்கூடாது, அப்பா அம்மாவும் கண்டிக்கக்கூடாது, யாரும் அடிக்கக்கூடாது. கையில் இருந்த பிரம்பெல்லாம் போயிடுச்சு, வேறு ஒருத்தர்கிட்ட பிரம்பு இருக்குது, அவங்கக்கிட்ட அடி வாங்காமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. சொன்னாராம், இந்த சபையில் பிரதிஷ்டை பண்ணும்போது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அடிக்க பிரம்பு வாங்கின பிறகு தான் எங்கள் பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணுவார். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, போகட்டும். இன்னைக்கு டைரெக்டாக மெசேஜுக்கு நிறைய வருகிறேன். இன்றைக்கு 1வது பாயிண்ட்டு, பட் அக்கார்டிங் டு நம்ம மெசேஜுக்கு 4th பாயிண்ட்டு, நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்கள். விலக வேண்டியது இருக்குது, விளக்க வேண்டியது இருக்குது. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்பர் 1, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம் வாசிப்போமா? மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். போதும், நல்லா கவனிங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அதை நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சிக்கிறீங்கன்னு தெரியல. எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் சகோதரியும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு நல்ல கவனிங்க. ரிக்வெஸ்ட் எல்லாம் கிடையாது, கமெண்ட் பண்றாரு. ஒழுங்கற்று நடக்கிற நம்பர் 1, இன்றைக்கு ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு நாம் என்ன செய்யணுமா? விலக வேண்டும் என்று 4th பாயிண்ட். இன்னைக்கு 1st பாயிண்ட். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒழுங்கினமான மக்கள், சேரக்கூடாத மக்கள் இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது என்று வேதத்தில் ஏராளமான வசனங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒழுங்கற்று சபையில், வீட்டில், ஊழியம் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, மற்ற எல்லாவற்றிலும் அவங்களுக்கு அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்கவே இருக்காது. ஏராளமான காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதை சொல்லிட்டு, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல். அதை 1 கொரிந்தியரில் வாசிக்கும் போது அழகான ஒரு வார்த்தை இருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபை பார்த்து, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு பார்க்கும்போது எங்களை பார்க்காத, ஊழியக்காரை பார்க்காத, சபை பார்க்காத, இயேசுவை பாரு, ரொம்ப நல்லது, தப்புன்னு சொல்லலை. ஆனால் பவுல் எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறார் பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். ஏன் பிரதர் அவ்வளவு ஷூரா, அவ்வளவு
எவ்வளவு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர்ல கூட ஒரு வசனம் இருக்குது. 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல ஒழுங்கற்று திரிகிற எந்த மனுஷனோடு கூட நீங்கள் சேரக்கூடாது. முதல் நாளே சொல்லிட்டேன், விட்டு விலக வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவங்க கூட சேரக்கூடாது என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஒழுங்க நடக்கிறவங்களை விட்டு விலகணும்னு சொல்லி கட்டளை இடுகிறார், கமெண்ட் பண்ணுகிறார். ரிக்வெஸ்ட் எல்லாம் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போக முடியாது அப்படின்னு பவுல் சொல்லிட்டு திரும்ப அதே தெசலோனிக்கருக்கு எழுதும்போது எழுதுகிறார். அதே 3ஆம் அதிகாரத்தில் அதையும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போகிறோம். வசனம் 14-15. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அடுத்த வசனம், ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். பவுல் சொல்றாரு தெசலோனிக்கே சபையை பார்த்து, இப்படி ஒழுங்கற்று நடக்கிற பிள்ளைகளை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, விலகி வந்துருங்க. காரணம், நாங்க உங்ககிட்ட எப்படி வாழ்ந்தோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாதவனாய் போவானானால் அவன் வெட்கப்படும்படி அவன் கூட என்ன செய்யாதீங்க, களவாதிருங்கள் என்று சொல்லிட்டு அவனை சத்துருவாக எண்ணாதீங்க, சகோதரனாக எண்ணி அவனுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. இல்லை, நீதிமொழிகளை இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் எழுதினோம். அதில் கடிந்து கொள்ளுதலை யார் ஏற்றுக்கொள்வான், கடிந்து கொள்ளுதலை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான், யாருக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி அழகாக இருக்குது. எத்தனை முறை வாசிச்சிங்கன்னு தெரியல, நான் கிட்டத்தட்ட பல முறை அதை எக்ஸாமுக்காக நான் வாசிக்க கர்த்தர் அடியனுக்கு உதவி செய்தார். அப்போ கடிந்து கொள்ளுதலை யார் நேசிப்பானா? புத்திமான் தான் நேசிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் திருந்துறோன்னு நினைக்கிறானோ அவங்ககிட்ட போய் சொல்லி பாருங்களேன், அவன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வான். ஆனால் பரியாசம் பண்ணுகிறவன், விதண்டாவாதம் பண்ணுகிறவன், நம்ம எதிர்த்து பேசுகிறவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். முதலாவது காரியத்தை சொல்லுகிறார், ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், விலக வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒழுக்கமாய் நடக்கிறோம் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. ஒழுக்கமாய் நடக்க வேண்டிய ஏராளமான காரியம் வேதாகமத்தில் உண்டு. நான் அடிக்கடி சொல்றேன், எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்று எழுதுகிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சகலமும் நல் ஒழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவுது என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒழுங்குல நம்ம வாழ்கிறோம் என்பதை என்ன செய்யுங்க, இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. நான் எல்லாவற்றையுமே பார்த்து எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், ஏதோ ஒரு அப்சர்வேஷன் என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்ன கவனிங்க, அப்போ தான் புரியும். அந்த டிராஃபிக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, சார்ஜென்ட், அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், அவருடைய பைக் எங்கே நிற்கும் பார்த்துருக்கீங்களா? எங்கே நிற்கும், நடு வழியில் 4 பேருக்கு டிஸ்டர்பாக நிற்கும். நீங்கள் வேணால் இன்னொரு நாளுக்கு போய் பார்த்துட்டு என்ன நினச்சிக்கங்க. நான்லாம் பார்த்துருக்குறேன். இவர் டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணுறாரு, ஆனால் இவருடைய பைக் எங்கே தெரியுமா நிற்கும், நடு ரோட்டில் குறுக்கில் நிறுத்தி இருப்பார், எல்லாம் அப்படி சுற்றிட்டு போவாங்க. இவர் மற்றவங்கள குற்றம் சொல்லலை, தட் இஸ் ஃபேக்ட். இதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல டிஸ்டர்பாக 4 பேருக்கு முன்னாடி நிற்கும், இவர் மற்றவங்கள ஒழுங்குபடுத்துகிறார். சரி, போகட்டும், அது அவங்களுடைய இஷ்டம். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். பார்பர் ஷாப்புக்கெல்லாம் போவோம் பார்த்தீங்களா, முடி வெட்டுவதற்கு ஒன்று அவன் மொட்டை அடிச்சிருப்பான், இல்லாட்டி காட்டு மிராண்டியாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். பார்த்துட்டு ஆச்சரியப்படுவேன், இவ்வளோ பேருக்கு முடி வெட்டுறாரு, இவருக்கு யாரும் வெட்டலையா? ஒன்று காட்டு மிராண்டியாக இருப்பான், இல்லாட்டி பாதி பேர் 90% மொட்டை அடிச்சுட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் பார்த்து நான் யோசனை பண்ண, ஓகே இப்படிலாம் இருக்கிறாங்க. நான் ஒழுக்கமாய் நடந்தால் மட்டும்தான் அந்த ஒழுக்கத்தில் நீங்கள் நடவுங்கள் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் 1 பேதுரு 2:21 ஆண்டவர் சொல்லும்போது அந்த வசனத்தில் 1 பேதுரு 2 அதிகாரம் 21வது வசனம், இதற்காகவே வாசிங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம வீட்டில் பிராக்டிக்கலா நடக்கிற காரியத்தை சொல்லட்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
பிள்ளை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம், இந்த அம்மா உட்காந்து டிவியில் ஏதாவது போடுவாங்க, அது இங்கே எழுதும் அங்கே பார்க்கும், இங்கே எழுதும் அங்கே பார்க்கும், ஏய் போய் உள்ளே போய் படிடி, உள்ளே போய் படிடி. ஆனால் இந்த அம்மா டிவி ஆஃப் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வராது. ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் நாங்களாம் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறோம். அது போய் உள்ளே படிக்கணுமா, இந்த அம்மா உட்காந்து டிவியில் பார்க்க. எந்த பிள்ளைக்காவது மனசு வருமா? அதில் ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு காரியம் வரும்போது இது அங்கே எடுத்து பார்க்கும், இங்கே உட்காந்து எழுதும். சிலதுங்களாம் பார்த்துக்கிட்டே எழுதும். அந்த மாதிரி பிள்ளைங்களாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ ஒழுக்கமே இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த டிசிப்ளினும் இல்லையே, இன்னும் அந்த பங்க்சுவாலிட்டி நம்ம கீப் அப் பண்ணலையே, இன்னும் அந்த உண்மையான சின்சியாரிட்டி நமக்கு இல்லையே. அப்போ நம்ம எப்படி மற்றவங்களுக்கு போய் புத்தி சொல்ல முடியும் என்பது என்ன செய்யுங்க, யோசித்து பார்த்து ஒழுங்கற்று நடக்கிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அட் த சேம் டைம் நாமளும் அந்த ஒழுக்கத்தினுடைய எல்லா விதமான காரியத்திலையும் பர்ஃபெக்டாக நடக்கும்போது உங்களை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களா? அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சது கிறிஸ்தவங்க தான், அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுறவங்க. அதை பற்றி இன்னொரு நாளில் பார்ப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 15-16 வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15-16. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, எதுவரையிலும் ஒழுக்கத்திலே தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்க கடவுள். இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த நெறிக்கட்ட சந்ததியை விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெளியே வந்து விட்டோம். அதுதான் நம்ம முதல் காரியத்தில் பார்த்தோம். ரெண்டாவது என்ன செஞ்சோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவங்களை விட்டு விலகி வந்துட்டோம். ரொம்ப நல்லது. மாறுபாடான தர்க்கங்களை பண்ணுகிறவங்களை விட்டு விலகி வந்துட்டோம். நல்லது. இப்போ நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒழுங்கற்று நடக்கிற அவங்கள விட்டு என்ன செய்ய, நீ விலகு. நான் திரும்ப தாழ்மையோடு கூட சொல்கிறேன், ஜெபிக்கிறவங்களோடு கூட நீங்கள் 4 நாள் சும்மா போங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒத்துக்கிறீங்களா? நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க கூட போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல ஊழியம் செய்து அந்த ஆத்ம தாகத்தோடு கூட இருக்கிற மக்களை போனீங்கன்னா உங்களுக்கும் ஊழியம் செய்யணுன்ற ஆசை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் அந்த அம்மாவால் அந்த ஒரு அம்மா அந்த எப்போ பார்த்தாலும் லூஸ் டாக் பண்ணிக்கொண்டே இருப்பாங்களாம். இன்னொரு அம்மா எந்த நேரமும் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இவங்க ஜோம் பண்ணுற நேரம் ஆரம்பித்த உடனே அந்த அம்மா அக்கா என்ன செய்கிறீங்கன்னு வந்த உடனே அன்னைக்கு ஜெபமெல்லாம் வீணாக போயிருமா. ஒரு நாள் பார்த்துச்சான், 2 நாள் பார்த்துச்சான், இதுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா எல்லாம் ஒரே விசுவாசிங்கள். நம்ம தங்கமான விசுவாசிங்க. நம்ம ஊரில் இல்லை, இன்னொரு ஊரில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன செய்யுதுன்னு தெரியல. பாஸ்டர்மாயிட்ட கேட்டுச்சான், எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் இந்த சிஸ்டர் என் ஜெபம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறாங்கன்னு. உடனே அந்த பாஸ்டர்மா, நல்ல ஞானமுள்ள பாஸ்டர்மா சொல்லி கொடுத்தாங்களாம், நான் ஒரு ஐடியா சொல்கிற மாதிரி கேளு, நாளைக்கு கதவை தட்டி அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வேக வேகமாக எடுத்து பாயை போட்டு கதவை திறந்து அக்கா வா ஜோம் பண்ணலான்னு சொல்லிவிடு, நல்லா உட்காந்து 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அனுப்பிடு. ரைட். அதே மாதிரி அந்த அம்மா செஞ்சாங்களாம். அடுத்த நாள் வந்தாங்களாம், அக்கா அப்படின்னு கதவை தட்டினோன்னே பாயை தூக்கி போட்டு வாங்க அக்கா ஜோம் பண்ணலாம் அப்படின்னு ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். 3 நாள் ஜோம் பண்ணாங்களாம். ஜெபிக்கிற அம்மாவாக இருந்தால் 4ஆவது நாள் வந்திருக்கோம், இல்லைன்னா வரவே வராது. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில்? அப்போ நாம் எல்லாருமே நல்லவங்க தான். சில பலவீனங்கள், சில காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு நம்ம பிரிக்கிறபடினால அதில் நம்ம ஷார்ப்பாக இருந்து நம்ம ஒழுக்கமாய் நடந்தால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார், ஜனங்களும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ரைட். போதும் நினைக்கிறது ஈஸியான பாயிண்ட் தான், அதிக நேரம் விளக்க தேவையில்லை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள், எல்லாரையுமே பாருங்கள், எல்லாரோடு கூட பாருங்கள், அவங்கள திருத்தி அவங்கள நம்மளை ட்ராக்கில் கொண்டு வர முடியுமானால் கொண்டு வந்துடலாம். முடியவில்லை என்றால் அவங்கள விட்டு விலகுங்கள் என்று நான் சொல்லலை, பவுல் சொல்கிறாரு, கட்டளையாய் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரைட். அடுத்தது தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். நல்ல இன்னைக்கு செகண்ட் பாயிண்ட், 5வது பாயிண்ட் நல்லா கவனிங்க. டோட்டலாக 5வது பாயிண்ட், புத்தியீனமான தர்க்கங்கள், தேவையில்லாத தர்க்கங்களை பண்ணுகிறவர்களை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரு முறை நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சபையில் நல்ல யூத் மீட்டிங் எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு சில காரியங்களை கேட்டாங்க, டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. பைபிளில் கேட்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்த உடனே அடுத்த கேள்வி கேட்டேன். கொஞ்சம் இருங்க, நீங்கள் கேட்குற கேள்விலாம் எனக்கு புரியுது. உங்கள் வீட்டுக்கு இந்த டினாமினேஷன் கொண்ட மக்கள் வந்தாங்களான்னு. ஆமாம் பிரதர். எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்? அதான் இருக்கிற கொஞ்சம் மூளையை குழப்பிட்டு போயிட்டானே. புரியுது அவங்களுக்கு? அப்போ அவங்க கேட்குற கேள்வியில் இருந்து அவங்க வீட்டுக்கு யார் வந்தா, யார்கிட்ட அவங்க பேசுனாங்க, ஏன் குழம்பிட்டாங்க? நான் சொன்னேன், தயவு செய்து அப்படிப்பட்டவங்களை வீட்டில் என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத. பின்னாடி ஸ்ட்ராங்கான வசனத்தை வாசித்து காட்டுற அவங்க தர்க்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அதே பைபிள் தான், அவங்களுக்கும் அதே இயேசு தான். வந்து நின்று பேசுனாங்களாம். 10 நிமிஷத்தில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் போய் நீங்கள் குழம்பி போய் கிருகிருன்னு வந்து நிற்பீங்க. திரும்ப உங்களை புதுப்பிக்கிறது எங்களால் கூடாத காரியம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை உண்டு. அதனால நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புத்தீனமான தர்க்கங்கள் பண்ணுவார்கள். நல்லா கவனிங்க. மடத்தனமான விவாதங்கள் என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. அவங்கள திருத்த முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட வந்து கதவை தட்டி இருக்கிறாங்க. எங்கள் மாமியார் சும்மா இல்லாமல் அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சு, மகனே அவங்கக்கிட்ட பேசுங்களேன்னாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? உங்களுக்கு இந்த வேலை இல்லை. அவங்கக்கிட்ட பேசுனா அவங்களெல்லாம் ரட்சிப்புகளை நம்ம நடத்த முடியாது. நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் அவன் நிற்பான். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நேரம் நமக்கு வீணாயிரும். அப்போ என்ன பிரதர் செய்து? நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே சொல்லிட்டார். வாசித்து காட்டி விடுகிறேன். நீங்கள் முழிக்கிறத பார்த்தா அந்த வசனத்தை நீங்கள் வாசித்த மாதிரியே தெரியல. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தர் 4 சீக்கிரம் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலங்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவங்களை திரும்ப 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 அவங்க கூட பேசாதபடிக்கு அவங்க ஒழுங்கற்று நடக்கிறாங்க. அதனால அந்த பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு இந்த பாயிண்ட்டை பின்னாடி கொண்டு வந்தேன். அவங்க ஒழுங்கற்று நடக்கிறாங்க. அவங்கள விட்டு நீ விலகு. சத்ருவா என்னாத, புத்தி சொல்லு. உன்னால முடியுமானால் நீ புத்தி சொல்லு, இல்லாவிட்டால் அவங்கள விட்டு வந்துரு. சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, துன்மார்க்கருடைய நடவாதே, நில்லாதே, உட்காராதே, நிற்காதே, நடக்காதே, உட்காராதே. அப்போ ஒன்னே ஒன்று, ஓடு. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓடு அந்த இடத்த விட்டு. அங்கே போய் நின்று அவங்கள நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். போயிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரில் நின்று அவங்கள பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அப்போவே புத்தி சொன்னீங்க பிரதர், நான் கேட்கலன்னு. திரும்ப நீ வா, ஒருவேளை கர்த்தர் புதுப்பிக்கலாம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண. பட் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது. எல்லாத்தையும் பார்த்து, எல்லாத்தையும் கேட்டு, எல்லாத்தையும் ரசித்து, எல்லாத்தையும் ருசித்து எல்லாமே செஞ்சுட்டு இனி வரும் பலன்கள் மேலே கூட அவங்களுடைய ஆசை இருக்கு. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? சாத்தானுடைய வஞ்சனையினால் விழுந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்க? வீணராய் போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட மடத்தனமான விவாதங்களை செய்கிற, புத்தியீனமான தர்க்கங்களை பண்ணுகிறவர்களை விட்டு நீங்கள் நானும் விலக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதாம்? அது அப்பிரயோஜனமானது. அதுல பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்டாக இருக்கும். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது பிரயோஜனம் இல்லை என்று சொன்னீங்களே, அது வேஸ்ட்னு சொன்னீங்களே, அப்ப பிரயோஜனமானது ஒன்று இருக்குல்ல, அதை நான் காட்டி தருகிறேன். முந்தின வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். வீணான தர்க்கங்கள். ரொம்ப லாஸ்ட் டேஸ்ல வாழ்றோம். இன்னொரு
1000 வருஷம் 2000 வருஷம் ஆண்டவர் வருகிறதற்கு தாமதமாகும்னு ஒரு காரியம் நமக்கு இருக்குமானா கூட சரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். காலமெல்லாம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்வது போல் வாசற்படி நின்று கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை நம்ம கேட்கிற நாட்களில் வந்திருக்கிறோம். ஒழுங்கீனமான எல்லாவற்றையும் விட்டு என்ன செஞ்சிருங்க, விளைக்கிறங்க. அதனால தான் நிறைய பேருக்கு என்ன செய்யாது, நிறைய இடங்களை எனக்கு பிடிக்காது, உங்களை பற்றி எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்பாட்லேயே அயன் பண்ணாமல் சட்டை போட்டு வந்து பிரைஸ் லார்டு நாங்களாம் கையை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வர உனக்கு அயன் பண்ணி சட்டை போட முடியாதான்னு கேட்பேன். அடுத்த வாரம் அவன் வந்து என்ன பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? புரியுது அவங்களுக்கு? ஒரு அருமையான தம்பி எல்லாம் வாழ்க்கையில் நான் நடந்து வந்த பாதைகள், நல்ல புது கார் வாங்கிட்டு அங்கிள் நீங்கள் தான் வந்து ஜோம் பண்ணணும்னாரு. சரி ஜோம் பண்ண வரேன்னு பார்த்தா கீழே கருப்பு ஜீன்ஸு பேண்ட்டு, மேலே கருப்பு கலர் சட்டையை போட்டுட்டு சர்ச்சுக்கு வரான். அவன் மேலே இருந்து கீழே பார்த்தவொன்னு அவன் தண்டுக்கிட்டான். தெரியாமல் இந்தால போய் ஜோம் பண்ண கூப்பிட்டு இவன் நம்ம சட்டையும் பேண்ட்டையும் பார்த்து கமெண்ட் அடிக்க போகிறான். புரியுதா? ஒழுங்கீனமானவர்களை நீங்கள் அங்கேயே திருத்த பழகி கொள்வீர்களானால் அது கண்டினியூ ஆகாது. அல்லேலூயா. அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது கடைசி வரலும் என்ன செய்யும், ஒழுங்கீனத்தில் போய் இப்படி நிறைய காரியங்கள் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு சொல்லி திருத்தும் போது அநேகருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று நான் வாழவும் இல்லை, பிரசங்கிக்கவும் இல்லை, அவருக்கு பிடிக்க வேண்டும் என்று வாழ்ந்து பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ எது இது யார் வேணாலும் சரி, எந்த தெய்வ மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வ பிள்ளைகளிடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தைகள் வரும்போது அது அப்படியே கீழ்ப்படிந்து ஓகே இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி நீங்கள் திருத்திக் கொள்ள பழகுவீர்களானால், நீங்கள் நற்கிரியை செய்ய பழகுவீர்கள். அந்த நற்கிரிகள் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். அது கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும் என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து விடுவோம். 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாய் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அழகா சொல்றாரு பவுல். நல்லா கவனிங்க. நம்முடையவர்கள் நீங்களும் நானும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு, நல்ல கவனிங்க, கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய என்ன செய்யணுமா, பழக வேண்டும். நான் அடிக்கடி சொல்ல மத்தேயு 5:16 உங்களில் வாசிப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். Glory to God. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நல்ல கவனிங்களே. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பிரசங்கிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன சொல்ற ஊழியம் செய்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் செய்கிறோமோ அவருடைய மாதிரியின் அடிச்சுவடுகளை நீங்களும் நான் என்ன செய்யணும், பின்பற்றி வர வேண்டும். அப்படி பின்பற்றி வரும்போது நம்ம நற்கிரிகளை செய்யும் போது பிதாவானவர் என்ன செய்வார், மகிமைப்படுவார். அப்ப இரண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா, புத்தியீனமான தர்க்கங்கள். முதலாவது ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், நல்லா கவனிச்சுக்கங்க, ஒழுங்கற்று நடக்கிறவர்கள். இரண்டாவது புத்தியீனமான தர்க்கங்களை பண்ணுகிறவர்கள். சபையில் இருப்பார்களா? இருப்பாங்க என்று நான் ஷூரா சொல்லல. மேபி அவங்க இருக்கலாம், அவங்களுடைய பலவீனத்தை நிமித்தம், அவங்களுடைய அறியாமை நிமித்தம். அதனால தான் வேதத்தில் பிசாசின் உபாய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அது இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா இக்னரண்ட்னு போடப்பட்டிருக்கு. இக்னரண்ட்னா என்ன, அறியாமை. தெரியும் ஆனால் எனக்கு என்ன செய்யலை, புரியல, அறியாமை என்று சொல்லுவாங்கள்ல, என்னால் அறிந்து கொள்ள முடியலன்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசுனுடைய உபாய தந்திரங்களை அறிந்தவர்களாய் ஒழுங்கற்று நடவர்களை திருத்த முடியுமான திருத்துங்க, இல்லை யாருக்கு கீழ்ப்படிவாங்க அவங்க கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ரெண்டாவது புத்தியினமான தர்க்கங்கள், மடத்தனமான தர்க்கங்கள் எல்லாம் போய் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஊழியக்காரர்களுக்கு எல்லா காரியமும் கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்தி தருவார். உங்களை எல்லா காரியங்களும் அங்கே அறிஞ்சா கூட எல்லாவற்றையும் சொல்லி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லலாம், சபையிலே நாங்கள் சொல்ல முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் தனிமையாய் வரும்போது உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய மீறுதல்கள், உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை ஊழியக்காரர் சுட்டி காட்டும் போது நீங்கள் திருத்த நீங்கள் பழகிக் கொள்வீர்களான புதிய வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ட்ராக்ல தான் மீதி இருக்கிற 8 வாரங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், கடந்து போக போகிறோம். அடுத்தது புடமிடுதல் என்கிற தலைப்பில் யாரை எப்பொழுது எப்படி எதை கொண்டு புடமிடுவார் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் இன்னைக்கு இருதயத்தை வச்சு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒழுங்கற்று நடக்கிறவங்களை விட்டு நான் என்ன செய்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற
செய்கிற இடங்கள், ஊழியம் செய்கிற இடங்கள், உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் குடும்ப வாழ்க்கை. சிலர் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டேன் நான், எங்கள் சொந்தக்காரங்க தான். நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையும் விட்டு விலகிட்டீங்களா? தேவையில்லை. அங்கே போனால் என்னுடைய டைம் வேஸ்ட் ஆகும். அவங்க கேட்குற கேள்வினால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கும். அவங்கள என்னுடைய ட்ராக்கில் கொண்டு வர எனக்கு பலன் இல்லைன்னா அவங்க வர மாட்டாங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் அவன் நாசமடைவான். 29:1 வாசிக்கிறான். அவங்கள புதுப்பிக்கிறது என்னால் முடியாத காரியம். தேவன் செய்யலாம். தேவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் அங்கே போய் செய்வேன்னு சொல்லி நிற்காதீங்க. இதை விட 2 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை ஆவியானவர் காட்டு தருகிறார். வாசிக்கலாமா? க்ளோரி காட். 2 தீமோத்தேயு 2:22 வசனம். சீக்கிரம் வாசிங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம். நம்ம பண்ற தப்பு என்ன சரிங்களா? விலகி ஓடிடுவோம், ஆனா எங்க போகணும்னு தெரியாது. அதையும் பவுல் அழகா குழந்தைக்கு எழுதுற மாதிரி எழுதுறாரு. பாலியத்துக்குரிய இச்சைகள் எல்லாருக்கும் வறுமையா, எல்லாரும் அந்த ட்ராக்ல தான் கடந்து போறாங்க, எல்லாரும் அதுல தான் வாழ்றாங்க, சிலர் தான் தப்பித்து கொள்றாங்க. ஆனா தீமோத்தேயுவாகிய நீ அதற்கு என்ன செஞ்சிரு? தனியா எடுக்கிற. இன்னைக்கு ஒன்று ஜஸ்ட் ஒரு என்ன செய்யற சாம்பிள் மட்டும் காட்டுற. விலைக்கு ஓடிடு. ஆனா ஓடிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்காத. என்ன செய்யணும்? வாசிப்போமா? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. சுத்த இருதயத்தோட கர்த்தரை என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டுமாம். அப்படின்னா சுத்தம் இல்லாத இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வார்களா? தெரியாது. பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம். வாசிப்போம். நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. என்ன அழகா குழந்தைக்கு சொல்றது போல அவர் என்ன செய்கிறாரு? புத்தி சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அது பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து எல்லா விதமான காரியத்தில் சிஸ்டமேட்டிக்கா ஒன்று அவங்க என்ன பார்த்து என்னுடைய ட்ராங்க்ல வந்து இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? வரணும். இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க விலைக்கு போயிருங்க. உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வீர்கள், நஷ்டப்பட விடமாட்டார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, புத்தீனமான விதண்டாவாதங்கள், மடத்தனமான விவாதங்கள், இதெல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் எனக்கு என்ன ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல எனக்கு சமயம் இல்லை. இதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்க, போட்டு மண்டையை என்ன செஞ்சிருவாங்க? குழப்பிடுவாங்க. அவங்க கிட்ட உட்காந்து ஆமா நீங்கள் தலையாட்டினீன்னு அவங்க வாழ்க்கை அவுட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. தாழ்மையோடு கூட தேவவசனத்தை சொல்லித்தர. வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா வேண்டாம், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் பண்ணி திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் இதை செய்யலாமா? கேட்கவே கேட்காது. அவர் வேண்டான்ட்டாரு, வேண்டாம். அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மளை அறியாமவே இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உபதேசத்தை கேட்கும் போதே நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று யோவான் 15:3 சொன்னாரே. இந்த வசனம் புடமிடப்பட்டது, அது நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறது. என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதம் 17:3 சொன்னாரே. இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்ட இந்த வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது பாயிண்ட்டுக்கு வருகிற சமயம் அதிகமானதுனால் அதே தீத்துவின் புத்தகம் அதே 3:10 வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. மூன்றாவது பாயிண்ட் நல்லா கவனிங்க. அப்போ அவன் வேதத்தை என்ன செய்வான்? புரட்டுவான். இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு அதான் 2 பாயிண்ட்டுக்கு நான் டைமை குறைச்சிக்கிட்டேன். இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒன்று, ஒழுங்கற்று திரிகிற எல்லாரையும் விட்டு விலகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யாரா இருக்கட்டும், அவங்களால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கட்டும், அவங்களால உங்களுக்கு என்ன விதமான காரியம் இருக்கட்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, புத்தியினமான தர்க்கங்கள், மடத்தனமான விவாதங்களை பண்ணுகிறவர்கள். நான்லாம் ஜெபமே பண்ணிடுவேன். அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ சூழ்நிலை இல்லை. ஜெபமே பண்ணிடுவேன். வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். நானே கத்தியை வச்சிருவேன். எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வருது. ஆதியாகமம் 39 தெரிஞ்சது, வாசிக்க சமயம் இல்லை. அவன் அங்கே நின்று ஜோம் பண்ணானா? கவனிங்க. அங்கே நின்று ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு பெண்ணுக்கு விலைக்கு என காத்துக்கொள்ளும் ஜோமன்னானா? என்ன செஞ்சான்? ஓடி வந்துட்டான். நல்லா கவனிங்க. எங்கே ஜெபம் பண்ணணும்? ஜோமன் இன்னைக்கு தெரியல, எனக்கு பாரம் தான். எதுக்கு ஜோம் பண்ணணும் தெரியல, எதுக்கு கிளைம் பண்ணணும் தெரியல, எதுக்கு போராடணும் தெரியல, எல்லாம் ஜெபம்.
எல்லாம் சோத்திரம், எல்லாம் நல்லது, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். ஆனால் சிம்சன் பண்ணா முடியல, போனா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு முடி பிடிச்சி இழுத்த முடிச்சுக்கோம்ல, இல்லை ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் முடியெல்லாம் உட்காந்துட்டு அவன் ஷேவ் பண்ணி எடுக்கிறவரும் அவன் தூங்கினான்னு அவன் எப்படிங்க தூங்கியிருப்பான்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். இவன் ஓடினான், இவன் தன்னை காப்பாற்றி கொண்டான். யோசேப்பு அவன் போய் என்ன செஞ்சான்? தன் ஜீவனை இழந்தான், எல்லாத்தையுமே அவன் இழந்துட்டான். அது ஆல்ரெடி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஓடுன்னு சொன்னார்னா ஓடிருங்க. என்ன அல்லேலூயான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கேட்டு கேட்டு இவர் என்னடா ஓடுன்றாரு, இவர் எப்போ முடிப்போற, நாங்கள் ஓடலான்னு ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கி அப்படி நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்கள, அப்புறமா ஓடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருக்கு எது பிடிக்கலையோ அது நமக்கு பிடிக்காமல் போகட்டும். பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் மத்தியில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் பேசும்போது, நீங்கள் யோசிக்கும் போது எல்லாவற்றையுமே கர்த்தர் உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்த உடனே செய்கிற முதல் வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்கள் முழிக்கிறத பார்த்தா நான் என்னவோ வேற இடத்துலேருந்து வந்து பைபிளை பற்றி பிரசங்கிக்கிற மாதிரி கவனிக்கிறீங்க. 16:8 வாசிங்க சீக்கிரம். 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தைனா உலக மக்களாகிய நம்மை கண்டித்து சும்மா அப்படியே தடவிலாம் கொடுக்க மாட்டாரு பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அந்த யோவான் ஸ்நானகனை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அப்படியே உட்காந்து யோசனை பண்ணி பார்ப்பேன். இல்லை, யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார் எல்லாரையும் பார்த்து வெல்கம் பண்ணி கூப்பிடல, எப்படி கூப்பிடுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? எல்லாரும் கூடி வராங்க. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தேயு 3:5. சாரி. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 7வது வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? போதும், நல்லா கவனிங்களேன். எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு அவ்வளோ வைராக்கியம். எல்லாம் நடிச்சுக்கிட்டு, எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு, எல்லாம் ஆடிக்கிட்டு, இல்லை எல்லாரும் ஏமாத்திட்டு, பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு சும்மா வேஷம் போட்டுட்டு திரியுறீங்களா? தேவனுடைய ஆலயத்தை தீட்டாக்குறீங்களான்னு ஒரு வைராக்கியமா எல்லாரும் வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் நல்லா இருப்பீர்களாகனா நாளைக்கு எங்கிட்ட வருவீங்க. வந்த உடனே உன்னை விரியன் பாம்பு குட்டினா யாராவது எங்கிட்ட வருவீங்களா? அப்போ எல்லாரும் போய் இவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். எல்லாரும் போய் இவங்ககிட்ட ஞானசனமு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு வந்துரு. ஏன் தெரியுமா? அதான் தேவனுடைய வைராக்கியம். ஒழுங்கற்று திரிகிற எல்லாரையும் விட்டு விலகுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்வீர்கள். புத்தீனமான மடத்தன விவாதங்களை தர்க்கங்களை பண்ணுகிற மனுஷர் விட்டு விலகுங்கள், கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. 3வது, வேத புரட்டாய் இருக்கிற, அதை தான் தீமோத்தேயுல வாசிக்கிறோம். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 தடவை உன்னால முடிஞ்சா புத்தி சொல்லு. சொன்ன பின்பு அவனை விட்டு என்ன செஞ்சிரு? விலகி. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். 5 மினிட்ஸ் இருக்கு, நல்லா கவனிங்க. அப்போ இந்த கடைசி நாட்களில் வேதத்தை எப்படியெல்லாம் புரட்டுகிறார்கள், எப்படியெல்லாம் மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு காட்டி வந்து நான் கடந்து போகிறேன். 2 தீமோத்தேயுக்கு வாங்க, 2 தீமோத்தேயுக்கு வாங்க, 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 3லிருந்து வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஆரோக்கியமான உபதேசம் இருக்கா? பாருங்க, என்ன பார்த்து ஆரோக்கியமான உபதேசம் இருக்கா? என்ன பேபன் பார்க்குறீங்க? ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க அவங்களுக்கு என்ன இல்லை? வாயை திறந்து பேசுங்க. மனதில்லாமல் வாசிங்க. செவித்திணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அப்ப இருப்பாங்க சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள். யாரையும் குறை சொல்றதோ குற்றப்படுத்துறதோ கிடையாது. என் பிள்ளைகளை நான் அலர்ட் பண்ணுவது என்னுடைய கடமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க
மனசில்ல, செவி திணர் உள்ளவர்களாகி சங்கீதக்காரன் எழுதுகிறார், எவ்வளவுதான் வினோதமாக ஊதினாலும் தன் செவிட்டை அடைக்கிற விரிகினை போல இருக்கிறார்கள் என்று ஒரு வசனம் உண்டு. 55 நினைக்கிற, வீட்டில் போய் வாட்சி பார்த்துக்கங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தெரிந்து கொண்டு நல்ல கொண்டீங்க திரளாய் சேர்த்துக் கொள்வார்களாம். அப்போ அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. வேதத்தில் நல்லா வாசி பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களா? கள்ள போதர்கள் இருந்தார்களா? கள்ள அப்படின்ற வார்த்தையில் ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமான எல்லாத்தையும் எடுப்போம். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்களை நீ விட்டு விலகாவிட்டால் உன்னுடைய ஆத்மா ஸ்பாயில் ஆயிரும். அடுத்த வசனத்தில் சொல்றார், வாசிங்க. 4 சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எப்ப வரும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளி உள்ளவனாய் இரு. போதும், நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலும் ஷார்ப் கான்சியஸ்ல இரு. எல்லாவற்றையும் நிதானித்து பார், எல்லாவற்றையும் சோதித்து பார், எல்லாவற்றையும் புடமிட்டு பார். எது நல்லதோ அதை நீ பிடித்துக்கொள்ள என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். இன்றைக்கி எப்படிப்பட்ட உபதேசங்கள் வருதுன்னு சொன்னால், நீங்கள்லாம் எத்தனை பேர் நல்லதை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிலர் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட உபதேசம் அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய சர்ச் ஆக்டிவிட்டீஸு, அந்த காலத்துலலாம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமாவில் கூட இப்படி பார்த்ததில்ல. இப்படிலாம் பார்த்துட்டு இதை நம்ம பிள்ளைங்க போய் பார்த்துட்டு ஏதாக்கிலும் போய் கேட்டால் அந்த ஊழியக்காரனுடைய மனைவி அப்படி போடுறாங்க, இவங்களே இப்படி போடுறாங்க, அவங்கள பார்த்தா நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறாரு, கர்த்தரை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பேச்சு, அதுக்கெல்லாம் டச் பண்ணலை. டச் பண்ணிங்கன்னா கல் எறிஞ்சிருவீங்கன்னு பயமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ மனுஷன் சொன்னார், நான் உலகத்துக்கு போனேன், சபையை பார்த்தேன், சபைக்குள் வந்தேன், உலகத்தை பார்த்தேன். எவ்வளோ ஷார்ப்பு வேர்ட் தெரியுமா அது? சபைக்குள்ளே வந்த நான் உலகத்தை பார்த்தேன்னு சொல்கிறாரு. உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் எடுத்த உடனே சபையினுடைய அஸ்திவார உபதேசத்தில் ஃபஸ்ட்டு மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகினால் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய். அந்த சத்தியத்தை தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கும் மற்றவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. எதையுமே நம்ம இன்னைக்கு செய்கிறதில்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணது கிடையாது. பெங்களூரில் ஒரு ஊழியத்துக்கு போனேன். போகிற வழியில் ஒரு அம்மா வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம்னு. சரி பாஸ்டர்னே. அந்த அம்மா வந்து ஏறி உட்காந்தோன்னே அதுக்கு இருக்கும் 45-50 வயசு. ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கிடைச்சி காலெல்லாம். நமக்கு தான் வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. ஏறி என் பக்கத்தில் இருந்து உட்காந்தாங்க. ப்ரைஸ்லான்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தேன். முதல் தடவை போயிட்டோம், ஒரு வாரம். அடுத்த முறை பார்க்கும்போது நம்ம அதுக்கு மேலெல்லாம் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. இது என்னதுமா அது காலன்னு கேட்டேன். இது பேர் தாங்க கொலுசுன்னுச்சு. அது எனக்கு தெரியாதாக்கும், நீ வேறு சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏம்மா, உயிரை கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்காக உயிரை கொடுத்தாரு. உனக்கே 55 வயசாகி பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்ட, இதை உன்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதான்னு கேட்டவுடனே அந்த பாஸ்டர், இப்படிலாம் பெங்களூரில் பிரசங்கம் பண்ணால் சபைக்கு ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க, ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும்னு பிரசங்கம் பண்ணலை, பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். அல்லேலூயா. நடுவில் அந்த அம்மா ஏதோ வியாதியில் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அந்த என்னது காலில் என்ன அது பேர் இன்னும் தெரியல, 2வது விரலில் போடுவாங்களே அது மெட்டியன்னு சொல்லுவாங்களே, அதை விடுறதுக்கு இன்றைக்கி இல்லை. நிறைய சபையில் நான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது. அந்த நகத்தில் வைப்பீங்களே அதை விட முடியாது. ஆனால் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்களே அதை வைக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, இப்படிலாம் வேஷம் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண பிடிக்காது பிரதர். திரளான போதர்களை தங்களுக்கு சேர்த்து கொள்வார்கள். தலையில் ஒரு நாளும் துணி போட மாட்டாங்க. இது பேர் பின்னல். ஒரு நாளும் பின்னாமல் அப்படியே அலையிற காரியத்தெல்லாம் எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்துருக்குறோம். யோசித்து பாருங்களேன், இப்படி தான் வாழ்வாங்க. ஆனால் அவங்கள நாங்கள் கண்டிக்கவே கூடாது. நீயும் என்னோடு கூட பரலோகத்துக்கு வருவாயாக. எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் 2 நிமிஷத்தில் கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. இதுக்கு போய் நாங்கள் ஏன் பிரயாசம் பண்ணோன்றீங்களா? கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. கலாத்தியரில் ஒரு அழகான வசனம் உண்டு, அதை வாசித்து முடிச்சிடுறேன். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நான் பற்றி போதித்துக் கொண்டு இருக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நல்ல வார்த்தை இல்லை?
மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை இப்படி உள்டாவா பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்துவ ஊழியக்காரன் மனுஷனை திருப்திப்படுத்த மாட்டான். வரத வாயில வார்த்தை புரியுது உங்களுக்கு? அப்போ உண்மையான கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், உண்மையான பாரம் உள்ளவன், உண்மையாக உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவன் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவான். அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் தான். உங்களை கண்டிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் அதிலே இருக்கு. 7வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள். அதை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். வேதத்தை புரட்டுவர்களை விட்டு விலக. வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையாவது நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எப்படி எழுதுறாரு பாத்தீங்களா? தூதனே வரட்டும் ஐயா, தூதன் வந்து இதுதான் சொன்னா கூட அது கரெக்டா இருக்கான்னு சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் யாருக்கு இருந்துச்சு? 11, 17, 11 அப்போஸ்தலர் பெரேயா பட்டணத்தார். எஸ் வாசிங்க. பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் டெய்லி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருப்பவர்கள் காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தினந்தோறும் வேதத்தை என்ன செஞ்சாங்களா? வாசிக்கிறது, படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, தியானிக்கிறது, அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறது. அவங்க டாப்பில் போயிட்டாங்க. இன்னும் நம்ம 4 பாஸ் பண்ணல, 5வதுக்கு எங்கே போகிறது? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்களாம். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போன உடனே என்னைக்காவது உட்காந்து இது சொன்னது தப்பாச்சே, இது சொன்னது ரைட்டாச்சே எதுன்னு சொல்லி என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்னும் 5 நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது கேட்டால் எல்லாம் பேபே. இன்னைக்கு அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். வானத்திலிருந்து தேவ தூதன் வந்தால் கூட அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். நான் வந்து அவரை பிரியப்படுத்த நான் என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஒன்றையும் சொல்லி முடிச்சிடுறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வரலும் வாசிங்க. நான் பைபிளை மூடி விட்டேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? நல்ல கவனிங்க. அப்ப நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை என்ன செய்வாங்க? என்ன பாருங்க, எல்லாரும் மயக்குவாங்க. வேற்றுமையான உபதேசத்தை கொண்டு வருவாங்க, கள்ள உபதேசத்தை கொண்டு வருவாங்க. நாங்கள் தான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிதானித்து பார்க்க உங்களுக்கு ஞானம் வேண்டும். வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். கண்ணுக்கு முன்னாடியே இயேசு சிலுவையில தொங்கதை நீங்க பாத்தீங்களே. வாசிங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்கள். நீங்கள் மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? நீங்க பட்ட பாடெல்லாம் வீணா போச்சு. நாங்க பட்ட பாடெல்லாம் வீணா போச்சு. எவ்வளவு மனசில் ஒரு வேதனையோடு ஒரு துக்கத்தோடு கலாசை சபையை பார்த்து எழுதுகிறார். கண்களை மூடுவோம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களே. நீங்கள் பட்ட பிரயாசம் வீணா போயிடுச்சு. நாங்கள் பட்ட பிரயாசம், நாங்கள் வடித்த கண்ணீர், நாங்கள் வடித்த இது வியர்வை, நாங்கள் பட்ட எல்லாம் வீணா போயிடுச்சு. உங்களை தேறினவர்களாய் கொண்டு போய் பரலோக பரிசுத்த பிதாவுக்கு முன்னாடி நிறுத்தும்படிக்கு நாங்கள் போராடி பிரயாசப்படுகிறோம் என்று கொலேசியர் 1:28-29 சொன்னாரே. இன்றைக்கு ஒழுங்கற்று திரிகிறவங்களை விட்டு நான் என்ன செய்ய போறேன்? விலக போறேன் ஆண்டவரே. புத்தியினமான மடத்தனமான விவாதங்களை விட்டு விலக போறேன் ஆண்டவரே. 3வது, வேதத்தை புரட்டுகிறவங்களை விட்டு நான் விலக போறேன். எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர்ட்ட கிருபையை கேளுங்க. அந்த ஷார்ப் கான்ஷியஸ்ல இருங்க. அவங்க பேசுறவங்க யாருன்னு நிதானிச்சு பாருங்க. வருகிறவங்க யாருன்னு நிதானிச்சு பாருங்க. அவங்க கூட பேசலாமா, பேசக்கூடாதா, நிற்கலாமா, நடக்கலாமா, உட்காரலாமா, இல்லை ஓடுன்னு சொன்னா அடுத்தபடி ஓடுவதற்கு ஆயத்தமாக இருங்க. இந்த ஓட்டம் மத்திய ஆயத்தில் வெளிப்பட போகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக போய் நிற்கும் வரைக்கும் அந்த ஓட்டம் தொடரட்டும். கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே,
விட்டு விலக வேண்டிய காரியங்கள், விலக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம். 6 காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். பார்ட் 1ல் 3, பார்ட் 2ல் 3 தியானிச்சிருக்கிறோம். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷம் முடிவதற்குள் இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு எப்படி புடமிடப்படுகிறோம், ஏன் புடமிடப்படுகிறோம், யார் எங்களை புடமிடப்படுகிறது என்கிற சப்ஜெக்டோடு புதிய வருஷத்துக்களை நாங்கள் போவோமானால் நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம். என் சபையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படும். அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள், கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். வாசிக்கப்பட்டது உம்முடைய வேத வசனம். ஆண்டவரே பிரசங்கித்தது தேவனுடைய மனுஷன், பிரசங்கத்தினுடைய காரியங்களை கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். உம்முடைய நாமத்துக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும். தாழ்த்தி கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். தேவ கிருபைகளுக்காய் கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. இல்லையே திண்டாட்டம் இல்லையே, இல்லையே தோல்விகள் இல்லையே. ஆமென் ஆமென். இல்லையே இல்லையே, இல்லையே தோல்விகள் இல்லையே. ஜெயம் தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் வசிக்கிறார். ஜெயம் தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார், ஜெயிக்கின்ற தேவன் நமக்குள் வசிக்கிறார். கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. மாரேநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா, ஐயா. மாரேநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மகனுமே. கூட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே, விண்ணவர் கூட்டத்தோடு நான் என்னாலும் பாடணுமே. வாரும் நாதா இயேசுநாதா, இயேசுநாதா மாரேநாதா, இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. அல்லேலூயா. மாரேநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாரும் ஐயா. மாரேநாதா இயேசுநாதா சீக்கிரம் சீக்கிரம் வாரும் ஐயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு புதிய மாதத்தை, 11வது மாதம் இந்த வருஷம் தொடங்கி நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், அதற்காக நமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒரு நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய சரீரத்துக்கும் உம்முடைய இரத்தத்துக்கும் நீர் எங்களை பங்குள்ளவர்களாக நீர் மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரை நீர் அன்பு கூர்ந்திருக்கிற ஆண்டவரே. அவருக்கு ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறது, எங்களுடைய அதனால் ஒன்றுமில்லை ஆண்டவர். ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே. எல்லார் மேலே நேசமைத்து எங்களை ரட்சித்திருக்கிற, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்,
உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி தந்தீரே, அதற்காய் மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று கடமைக்காக அல்ல ஆண்டவரே, உணர்வுள்ள இறுதியோடு ஆண்டவரே நாங்கள் அதை புசித்து ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரே சமூகத்தில் நிற்க உதவி செய்தபடினால் நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி விலக வேண்டியதையெல்லாம் நாங்கள் விட்டு விலக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் சபையார் இந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவரை சுட்டி காட்டினீர். வேதத்திலே புதைந்திருக்கிற புதை பொருட்களை நீ வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். இந்த சபையை நீ நேசிக்கிறபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆழமான சத்தியங்களை கொண்டு நீர் போதிக்கிறபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டு 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 அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு இருதயங்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் கேட்டோம் வந்தோம் என்று இல்லாதபடி ஆண்டவரே, கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இன்று எங்களுடைய மரணம் வந்தால் உம்மை சந்திக்க வேண்டுமே, உம்முடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டுமானால் இந்த வேத வசனங்களெல்லாம் நாங்கள் உட்கொள்ள வேண்டுமே. உண்டு ஆண்டவரே, அதுக்கேற்ற பிரதிபலனை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இந்த உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனத்தின்படி எங்களுடைய சபையை நடத்தும், ஜனங்களை நடத்தும் ஆண்டவரே. எப்படியாகிலும் உம்முடைய வருகையிலே ஆண்டவரே எங்களை மரணம் இருக்குமானால் ஆண்டவரே நீர் வரும்போது நாங்கள் உயிர்த்தெழ வேண்டுமே. இந்த சத்தியத்தை நாங்கள் கை கொண்டால் மட்டுமே இப்படி நடக்கும் என்று உம்முடைய வசனம் திட்டமாய் சொல்லியிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதபடி பிதாவின் இடத்தில் மட்டும் நாங்கள் அன்பு கூர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய தருகிறோம். இந்த நாளிலே சண்டே கிளாஸ் ஆண்டவரே, இந்த எக்ஸாமை கர்த்தர் பொறுப்படும். எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையிலே உடைய வேதத்தை ஆண்டவரே அறிந்து கொண்டு தெளிந்த புத்தியோடு இருந்து வசனங்களை எழுதி நல்ல மார்க் எடுக்க பிள்ளைகளுக்கு அந்த அனந்த ஞானத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். டீச்சர்களை ஆசீர்வதியும். மீதியான எல்லா பகுதியும் பொறுப்படும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.